விஜய்க்கு கருத்து கணிப்புகள் எல்லாம் வருது பாத்தீங்களா சார், 35% சொல்றாங்களே, எப்படி நீங்க பலம் நிரூபிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா இந்த கருத்து கணிப்பு என்ன, எதை அடிப்படையை வச்சு சொல்றீங்க? என்ன ரெட்டிகள்ல சீமானுக்கு 35 போடுறான், விஜய்க்கு 5 தான் போடுறான். எது உண்மை? ரெட்டிகள் கருத்து கணிப்பு உண்மையா, யாரோட கருத்து கணிப்பு உண்மை? 8 விழுக்காடு சீமான் வந்தாரு, 4 தான் தந்தியில போட்டாப்புல. களம் அமையறதுக்கு முன்னாடியே கருத்து கணிப்புங்கிறது மோசடி. 234 தொகுதிக்கும் விஜய்கிட்ட வேட்பாளரே கிடையாது. 234 தொகுதியிலும் வேட்பாளரே போட முடியாதவரை கருத்து கணிப்புல வச்சு எடுக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்க முடியுது? அவருக்கு பிறந்த நாளே 35 இடங்கள்ல தான் கொண்டாடப்பட்டது. 234 பொய் சொல்றாங்க. அந்த பொய்யை நம்பி இவரை கருத்து கணிப்புல வைக்கிறாங்க. கேண்டிடேட்டே போட முடியாதவர் கேண்டிடேட்டுக்காகவே எம்ஜிஆர் ஜெயலலிதா இதை பிடிச்சிட்டு அலையற வச்சு கருத்து கணிப்பு போடுறது மோசடியான கருத்து கணிப்பு தான். அந்த கருத்து கணிப்பு களத்துல நிற்காது. அப்போ உண்மையிலே அவருக்கு சக்தி இருந்ததுன்னா விக்கிரவாண்டி களத்துக்குள்ள போலரைசேஷன் மீறி நின்றுருக்கணும். 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷன் வந்தா வடதமிழத்தில் 90 தொகுதியில் அவருக்கு வேட்பாளரே இருக்க முடியாது. அவருக்கு வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் அதிமுக பாமக கூட்டணிக்கும், பறையர் ரசிகர்கள் எல்லாம் திமுக பிசிக கூட்டணிக்கும் போவாங்க.